ஹலோ எவ்ரிவன். இன்டர்நெட்டில் போய்ட்டு நம்ம எம்எல்எம் அப்படி இல்லைன்னா நெட்வொர்க்கிங் நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு அதுதான் கிரேட், அதில் ஈஸியாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ சொல்லி வச்சுருப்பாங்க. அதே இது இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பணம் எல்லாம் ஈஸியாக அதில் போயிடும், அது ரொம்ப வேஸ்ட்டு, ஐயோ அது ஸ்கேம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது உண்மைன்றதே நம்மளால் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாருமே இல்லை, அண்ட் இன்டர்நெட்டில் அதை யாருமே எஜுகேட்டும் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எம்எல்எம் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்எல்எம் கான்செப்ட் வந்து 1880s இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ராப்பர் ரெக்கார்ட் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. ஏன் 1945னா 1945 வேர்ல்ட் வார் 2 முடிஞ்ச சீசனில் நியூட்ரலைட்ன்ற ஒரு கம்பெனி அவங்களோட விட்டமின் சப்ளிமெண்ட்ஸை எம்எல்எம் கான்செப்ட் யூஸ் பண்ணி அவங்க ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த 2 பேர் தான் ஜே வான் ஆன்லி அண்ட் ரிச்சர்ட் டிவோஸ். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 1959 அதே கான்செப்டை யூஸ் பண்ணி நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு எம்எல்எம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன கம்பெனி தெரியுமா? ஆமாம், நம்ம ஆம்வே கம்பெனி தான். இதுக்கப்புறமா 1960s அண்ட் 1980s இந்த பீரியடில் வந்து நிறைய பேர் எம்எல்எம் கான்செப்ட் யூஸ் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அப்போ தான் ஒரு பீக் கிடச்சிதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ எம்எல்எம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்எல்எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரெஃபரல் சிஸ்டம். ஸோ இந்த ரெஃபரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்சனாக அங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற ப்ராடக்டை செல் பண்ணால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது கூடவே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கீழே மெம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மெம்பர்ஸு அவங்களும் ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அவங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும், சேர்த்து விட்டதுனால உங்களுக்குமே கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ரெஃபரல் சிஸ்டமோட கான்செப்ட். ஜென்ரலாக எம்எல்எம்மை பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது கூடவே நீங்கள் யாரையா ரெஃபர் பண்ணி விட்டு அவங்க யாராவது ப்ராடக்ட் செல் பண்ணாலுமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு கீழே டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு போனஸ் மாதிரி இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். மூணாவது விஷயம், நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் டைரெக்டாக உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்தே இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுனால வேறு எங்கேயுமே இந்த ப்ராடக்ட் அவுட் சைட் மார்க்கெட்டில் உங்களால் அவைல் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்ககிட்ட யூனிக்காக இந்த ப்ராடக்ட்டுன்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ எம்எல்எம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ எம்எல்எம் வந்து இந்த பிஸ்னஸ் எங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், சைனா, பிரேசில், சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்எல்எம் பிஸ்னஸில் ரொம்ப பீக்கில் இருக்கிற கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆம்வே, ஹெர்பல் லைஃப், ஆவான், மேரிகே, டப்பர்வேர், ஓரிஃப்ளேம், ஃபாரெவர், மோடிகேர், பெஸ்டிஜி, ஆர்சிஎம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே 1000 crore மேலே டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எம்எல்எம் ஸ்கேம்னு சொல்லிட்டு இருக்கோம், அதே விஷயத்தை பயன்படுத்தி தான் அவங்க 1000 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸால் ஏன் டேர்ன் ஓவர் எடுக்க முடியலை? இந்தியாவில் வந்துட்டு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸுக்கு ஒரு தனி ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை. அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்னு சொல்கிறதுக்கு இன்னுமே நம்ம சட்டத்தில் அதுக்கான இடமோ இல்லை அதை தெளிவுபடுத்துறதுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு இதை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகுது, அண்ட் இது ஒரு ஸ்கேம்னே அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. இந்த ரீசன்னால தான் இந்தியாவில் இன்னுமே நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படாமலே இருக்குது. ஸோ அதுக்குன்னு நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப சூப்பர், அதுதான் நம்ம பண்ணணும், அது ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லா பிஸ்னஸ்லையுமே பாசிட்டிவ்னு இருக்கும்போது நெகட்டிவும் இருக்கும். ஸோ நீங்கள் எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இல்லை எம்எல்எம் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே உட்காந்து தெளிவாக ஆராய்ஞ்சு பாருங்கள். அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் அந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே இறங்கி தான் இது ஒரு ஸ்கேமு, இது ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் அதில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், எது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள்.
ஸோ லாஸ்ட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த கான்செப்டை நான் முடிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நைட் டைமில் ரோட்டில் போகிறீங்க. நைட் டைமில் மோஸ்ட்டாக இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஆனால் அப்பயுமே நிறைய வண்டிகள் போகும் வரும் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை வண்டிகள் அங்கே போனாலுமே முக்கால்வாசி எல்லாமே கரெக்டாக போகும். என்னதான் அங்கே டிராஃபிக் சிக்னல் இல்லைனாலுமே அது கரெக்டாக போகும் வரும். ஒரு சில வண்டிகள் தான் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எம்எல்எம் பிஸ்னஸுமே. இங்கே நான் டிராஃபிக் சிக்னல்னு சொன்னது நம்ம கவர்மெண்ட் லாஸை தான் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் என்ன தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் லாஸ் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னாலுமே நெட்வொர்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் தான் அதை ஃபோர்ஜரியாக மாற்றிடுறாங்க. அதுக்குன்னு நம்ம அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவுமே ஸ்கேமு ஃபோர்ஜரின்னு சொல்கிறது நியாயம் இல்லாதது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.